அதாவது இது வந்து அடிபோஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அந்த ஃபேட் செல்ஸ் நம்ம பாடியில வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா மேலும் சில பேருக்கு அப்டோமினல் சைட்ல அதிகமா ஃபேட் இருக்கும், சில பேருக்கு வந்து மஸ்குலர் ஃபேட்டா மசில்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம பார்க்க முடியும். சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம்ல பிளட்ல இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த ஃபேட் நம்மளுக்கு தெரியுது, பட் டியூ டு நான் வெயிட் போட்டது ஃபேட்டா தான் போட்டிருக்கேன்னா அப்படின்னு ஒரு டவுட் வரும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம் கோயர்ஸா இருப்பாங்க, அவங்க இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட்டை விட அதிகமான வெயிட் இருப்பாங்க, பட் அவங்க பாடி வெயிட் எக்ஸசிவா இருக்காங்கன்னு கிடையாது, பாடிக்குள்ள இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது பாடி காம்போசிஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து ஆக்டிவ் மாஸ் இருக்கும், அதாவது மசில்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட லிவர், ஹார்ட், லங்ஸ் இந்த மாதிரி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி மாஸும் இருக்கு. அதாவது நம்மளுக்கு கொழுப்புன்றது ஃபேட் செல்ஸ்லாம் வந்து ஒரு டிஃபால்ட் பாடி வெயிட்டை கெயின் பண்றதுக்கு மட்டும் இல்லை, அதோட குட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் ஒர்க் பண்றதுக்கே நம்மளுக்கு ஃபேட் தேவை. ஸோ அந்த ஃபேட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேட். ஸோ இது வந்து சப்கோட்னஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் லேயர் ஆஃப் அப்டோமினல் சைட்ல டெவலப் ஆகும், அது வந்து VLDL. ஸோ விசரல் ஃபேட் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஸோ லிவர் மேல டெபாசிட் ஆகுறது ட்ரைக்ளிசரைட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேட்டி லிவர் இஷ்யூஸை கொண்டு வரும். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஹார்ட் சுத்தி லைக் ஒரு ஹார்ட்டும் நம்மளோட லங்ஸ்க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு தன்மையில ஒரு லேயர் இருக்கும், அது வந்து கொலஸ்ட்ரால் ஒரு கொழுப்பு மாதிரி படலம். லைக் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரொம்ப மெலிசா ரொம்ப ஸ்பாஞ்சியா லைக் வாட்டர் அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு லேயர் தான் அது. ஸோ அது என்ன பண்ணோம்னா லைக் ஒரு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, பீட் பண்றதுக்கு, ஈவன் நம்மளோட லங்ஸ்மே சுருங்கி விரியும் தன்மை இருக்கு. ஸோ அப்ப அந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு ஹார்மோன்ஸ்க்கு இடையில கிளாஷ் ஆகாம இருக்கிறது கூட எஃபெக்டிவா ஃபேட் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஃபேட் வந்து நம்ம பாடியில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி இதுல வந்து ஃபேட்டோட ரேஷியோ அதிகமாகும் போது தான் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஆக்டிவ் மாஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு, ஃபேட்டி மாஸ்னா தெரிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஸோ நம்ம பாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளட் எங்க நம்மளுக்கு அடிப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வெளியே வர்றது பிளட் தான் லீக் ஆகும். ஸோ நம்ம பாடி ஃபுல்லா ஃப்ளூயிட்ஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பிளட்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது நம்ம ஸ்கின் தோடா இருக்கட்டும், அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு கனெக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இதுதான் ஒரு உடல் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லா பார்ட்டும் தான் நம்ம பாடியில இருக்கு. இது பர்டிகுலர்லி எப்படி ஒபிசிட்டியா மாறுதுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெயிட்டடா இருக்கவங்கள பர்டிகுலர்லி ஃபேட் வெயிட்டா இருக்காங்க எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், காசஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் வெயிட்டடா இருக்காங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு. அதே மாதிரி டபுள் சின் பார்க்க முடியும், லைக் வந்து கண்ணங்கள் நல்லா வந்து உப்புன மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் வந்து அப்டோமினல் சைட்ல அதிகமா பார்க்க முடியும், அதாவது வயிறு பகுதியில் இல்லைன்னா மார்பக பகுதியில் பார்க்க முடியும். ஆனா இந்த ரெண்டு லொகேஷனும் தவிர அவங்க வெயிட் ஃபுல் பாடியுமே வெயிட்டடா தான் இருக்கு அப்படின்னும் போது சம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மசில்ஸ்லாம் வெயிட்டடா இருக்கலாம். பட் அதர்வைஸ் ஃபேட் எங்க டெவலப் ஆகும்னா அப்டோமினல் சைட் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தை பார்ட்ல அண்ட் செஸ்ட் போர்ஷன்ல ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். சில பேர் வந்து அந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்காது, மேபி அவங்க ஃபிட்னஸ் லெவல் இருக்கும் அவங்க கூட, பட் அவங்க எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத பர்சனா இருக்கும்போது கண்டிப்பா பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்பவுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் டயர்ட்னஸா இருக்கிறதுக்கும் சிம்டம்ஸா நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். பட் எனக்கு ஒபிசிட்டி இருந்தா என்ன, அதனால எனக்கு என்ன இஷ்யூ வந்துடும், பட் நான் ஸ்டில் ஒரு ஹெல்தியா தான் இருக்கேன் அப்படின்ட்டுலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆரோக்கியம் ஹெல்த்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒபிசிட்டிலேயே கிரேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன கிரேட்ல இருக்கணும் அதை பொறுத்து எனக்கு ஒரு ரிஸ்க் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒபிசிட்டினால வர ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம், தென் அதுல ஒபிசிட்டில என்னென்ன கிரேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டியோட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நான் ஒபிசிட்டி ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் பண்ணாம இருக்கேன், ஆனா என்னோட ஆக்டிவிட்டி வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல போயிடுச்சு. இப்போ நான் பண்ற ஒர்க் நான் வந்து பிஸியா இருக்கேன், ரோமிங்ல இருக்கேன் அப்படின்னா நான் வீணா இருக்க சான்சஸ் இருக்கு. இதே நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ள தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணேன், ஆனா நான் கலோரிஸ் அதிகமா ஃபுட்ஸ் நான் சாப்பிடுறேன், நான் வெளியே ரோமிங் போகும்போதும் சாப்பிட்டேன் அதே கலோரிஸ் தான் இப்பயும் சாப்பிடுறேன், பட் எனக்கு ஸ்டில் வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னா டியூ டு உங்களோட ஆக்டிவிட்டி சேஞ்சஸ் ஆகிறதுனால. அதே மாதிரி ரெகுலரா உங்ககிட்ட எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லைனாலும் இந்த மாதிரி நடக்கும். அண்ட் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் ஹேபிட்ஸ்.
ஸோ ஈட்டிங் ஹேபிட் சொல்லும்போது இப்போ நிறைய ஆப்லாம் இருக்கு இல்லையா, ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம வீட்டுக்கே வரும். ஸோ நிறைய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், அதுவும் ஹைலி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றோம். அவுட் சைட் ஃபுட் ஐட்டம்ஸ்னா அதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்கும், என்ன ஆயில் ரிப்பீட்டட் யூஸ் பண்றாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சிறுதானியங்கள் நிறைய இருந்துச்சு, பட் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல லைக் பூரி இல்லைன்னா இட்லி தோசை ஜஸ்ட் பொங்கல் இந்த மாதிரி வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் தான் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதனால நமக்கு வெயிட் போடலாம். இது தவிர ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமான வந்து கலோரிகள் இருக்கக்கூடிய அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணது இந்த பர்கர் பீஸா இந்த மாதிரி கேட்டகரி ஃபுட் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ஜெனட்டிக்லி நம்ம வெயிட் போட வாய்ப்பு இருக்கு. அதாவது எனக்கு பேரண்ட்ஸ் வெயிட்டடா இருக்காங்கன்னா நானும் வெயிட் போட வாய்ப்புகள் இருக்கு, 90% சான்சஸ் இருக்கு. ஸோ இது தவிர இன்னொரு சான்சஸ் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர், சில பேர் தைராய்டு இஷ்யூனால வெயிட் போடுவாங்க, சில பேர் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா வெயிட் போடுவாங்க. ஸோ டியூ டு ஏஜ் ஃபேக்டர்ல கூட வெயிட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தவிர இப்போ எனக்கு வெயிட் போட்டதுனால எனக்கு என்ன இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்சி இஷ்யூ வரலாம், அதாவது டயபெட்டிஸ். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் இஷ்யூஸ் வரலாம் டியூ டு எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் அண்ட் ஃபேட்ஸ் பாடியில் இருக்கும்போது. அப்போ நம்மளுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரும். ஏன்னா லிபிட்ஸ் லெவல் அந்த ஃபேட் லெவல் அதிகமாயிட்டு பிளட்ல வந்து இருக்கும்போது வாட் இஸ் அ பியூரிஃபையர், நம்மளோட ஹார்ட் வந்து என்ன பண்ணா பிளட்டை பியூரிஃபை பண்ணும்போது அது வர ஃபேட்டும் வந்து அங்கே ஸ்டக் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஹார்ட் பிளாக்கிங் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் கீழ்வாதம், இது நம்ம ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்க ஜவ்வு தேய்கிறது. ஸோ ஏன் இது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு நீங்க ஓவர் வெயிட்ல நிக்கிறீங்க நடக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு எலும்புக்கும் நடுவில் இருக்க ஜவ்வு தேய ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஓவர் வெயிட்ல இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணல, ஒரே இடத்துல இருக்கும் போது செல்ஸ் ஆக்டிவேட்டடா இருக்காது. ஸோ செல்ஸ் இறந்துகிட்டே வரும். ஸோ ஒரு கேன்சர் செல்ஸ் உடம்புக்குள்ள டெவலப் ஆயிடுச்சுன்னா கூட அது அகைன் அண்ட் அகைன் ட்ரிகர் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து கேன்சர் இஷ்யூஸை கூட கொண்டு வரும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது, மென்டலி ப்ரெஷர் அதிகமாகிறது, அண்ட் கரெக்டான ஒரு ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாம மென்டலி ப்ரெஷர், மைக்ரேன் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வர்றது. இதெல்லாம் தாண்டி இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம். ஸோ ஃபெர்டிலிட்டி இஷ்யூ இருக்கவங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க என்னன்னா லைக் ஐடல் வீட்டில் நீங்கள் இருக்கணும். ஸோ அப்போதான் உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ஒரு கருத்தரித்தல் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒபிசிட்டி வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ண வேண்டியதுக்கான ரீசன்ஸ் இது இல்லாமல். பட் இது பர்டிகுலர்லி யாருக்கு வரும், என்ன கேட்டகரின்றதை இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். பட் இது பர்టిక్యులர்லி யாருக்கு வரும், என்ன மாதிரி கேட்டகரின்றதை இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து எடுக்கிற ஃபுட்ல அது பர்டிகுலர்லி ஃபேட் மட்டும் எப்படி டெபாசிட் ஆகும், அது என்ன மாதிரி டைப்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபாசிட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபேட்டுன்னு சொல்லும்போது குட் ஃபேட்டும் இருக்கு பேட் ஃபேட்டும் இருக்கு இல்லையா. ஸோ இதில் குட் ஃபேட்டுன்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, இந்த பேட் ஃபேட்னு எதை குறிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் செல்ஸ் தான். ஃபேட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ இது வந்து ஒயிட், ப்ரௌன், பீச் இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ்ல பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்டேஜ். இந்த 3 பிக்ஸ் பாருங்க, ப்ரௌன் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கு, பீச் கலர் இருக்கு, தென் ஒயிட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல வந்து பார்க்கும்போது ஸோ இதுல என்னென்ன இன்க்ளூடட் உள்ள இருக்க செல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, ஒரு ஸ்மால் லிபிட்ஸ் ட்ராப்லெட் இருக்கு, அண்ட் நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ எல்லா செல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ்ல நியூக்ளியஸ் வந்து சிங்கிள் தான். பட் இதுல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணணும்னா இமீடியட்டா ஒரு எனர்ஜி கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ப்ரௌன் அண்ட் பீச் கலர் கிடைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இமீடியட்டா நமக்கு எனர்ஜி கன்வர்ஷன் கிடைக்குது. பட் இதுல வந்து பாருங்க அந்த ஒயிட் கலர் ஃபேட் செல்ஸ் அதிகமா இருக்கும் போது இது அதிகமான வந்து ஃபேட்டை வந்து ஈஸியா உடம்புல ஈஸியா ஒரு செட்டில் டவுன் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஃபேட்னு சொல்லலாம். எப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்குன்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ டெபாசிட் ஆகுறதுக்கு அண்ட் இந்த ஃபேட் செல்ஸ் வந்து எப்படி எசென்ஷியலா பாடிக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்போலாம் ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட்ட ஒரு லாங் பீரியட் ஆஃப் கேப்க்கு அப்புறமா ஒரு எனர்ஜி தேவைப்படுதுன்னா ஏதாச்சும் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா இன்ஸ்டன்டா ஒரு 1 ஹவர்க்காச்சும் நம்மளுக்கு தாங்கும். ஏன்னா இது மேக்ரோ நியூட்ரியன் ஒரு பக்கம் அண்ட் இன்னொன்று எனர்ஜி கலோரிஸ் இல்ல நிறைய கிடைக்கும். இப்ப நீங்க சாப்பிடுற ஒரு எனி டைப் ஆஃப் புரோட்டீனோ இல்ல கார்போஹைட்ரேட்டோ இல்ல எனி வைட்டமின்ஸ் மினரல்ஸ் லைக் ஒரு
ஒரு சாலடே நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா ஒரு அதிரசம் சாப்பிடுறீங்கன்னா நீங்க சாலட் சாப்பிட்டா கூட உடனே பசிக்கும், ஏன்னா இட்ஸ் ஹைலி ஃபைபர் அண்ட் வாட்டர் கண்டென்ட். ஆனா ஒரு அதிரசம் இல்ல ஆயிலி ஃபுட்ஸ் ஏதாச்சும் நீங்க சாப்பிடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 hour ஆச்சும் நமக்கு பசிக்காது. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நமக்கு ஃபீலிங் கிடைக்கிறது மட்டும் இல்ல, கலோரிஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இனிஷியலி உடனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆயிட்டு உடம்புல கொடுத்துரும். ஸோ நம்மளால எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியுது. பட் அந்த அளவுக்கு எனர்ஜி கலோரிஸ் நம்மளுக்கு வந்து இந்த சாலட்ஸ்ல இருந்தா எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல எசென்ஷியலாகவும் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் அனதர் சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டாகவும் டெபாசிட் ஆகுது. ஸோ எப்போ ஃபேட்டை டெபாசிட் ஆகும், பர்டிகுலர்லி எங்கெல்லாம் இது டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஸ்டமக் சைடில் டெபாசிட் ஆயிருக்க ஃபேட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்க 3 டைப் ஆஃப் ஸ்டமக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க 2 நேம்ஸ் என்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது எஸ்பிசி அண்ட் விஎஸ்சி, அதாவது சப்கார்டினஸ் ஃபேட் தான் அது ஃபர்ஸ்ட் ஒன்னு. விஎஸ்பின்றது வந்து லைக் விசிபிள் ஃபேட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக் இருக்கவங்களுக்கு லீன் பாடி ஃபேட் அதிகமா கிடையாது. ஸோ இது வந்து அதிகமான ரிஸ்க்கும் கிடையாது. ஆனா செகண்ட் டைப் ஆஃப் மாடரேட் ரிஸ்க் இருக்கவங்களுக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லேயர் டெவலப் பண்ண, அதாவது ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கார்டினஸ் ஃபேட் அதிகமா இருக்கு. ஆனா செகண்ட் லேயரா இருக்கக்கூடிய விசிபிள் ஃபேட் குறைவா தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் இல்லை. பட் அவங்க வெயிட்டடா இருக்காங்க. ஆனா இது வந்து ஹெல்த் சேலஞ்சஸ் அதிகமா எதுவும் மாற்றங்கள் கொண்டு வராது. பட் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஆனா ஹைலி ரிஸ்க் இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கின்னுக்கு அப்புறம் இருக்க லேயரை தவிர செகண்ட் லேயர் சொல்றாங்க இல்லையா, அதாவது விசிபிள் ஃபேட், அது அதிகமா நமக்கு வந்து இருந்துச்சுன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். எப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த கிளியரா ஹையர் ரிஸ்க் இருக்க பிக்க மட்டும் பாருங்க. லைக் இது எங்க வரைக்கும் வந்து டெபாசிட் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்டார்ட் ஃப்ரம் ஹார்ட்ல இருந்து நம்மளோட லிவர், நம்மளோட சிறுகுடல், பெருங்குடல் வரைக்குமே பகுதியில வந்து இது ரொம்பவும் டெபாசிட் ஆகுது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் இடையில இருக்க கேப்பே இல்லாம இந்த ஃபேட் மட்டுமே இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்தாலோ இல்லை அதர் யூனிட் டெஸ்ட் எடுத்தாலோ ஸோ அதிகமா எப்பவுமே இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்காது, இல்ல மூச்சு வாங்குற ப்ராப்ளம்ல வரும். ஸோ அந்த விசிபிள் ஃபேட்லாம் அங்க அதிகமா இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த லங்ஸ் கிட்டயோ இல்லை ஹார்ட் கிட்டயோ பிரீத்திங் எல்லாமே வந்து அது பிளாக் பண்ணுது. ஸோ ஸ்பேஸே இல்லாம போயிடுது, இடமே இல்லை ஒரு ஆர்கன் வந்து எஃபெக்டிவா ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இஷ்யூ இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபேட்டி லிவர் இஷ்யூனா ஈஸியா அட்டாக் ஆயிடும். ஏன்னா இந்த ஃபேட் வந்து ஈஸியா லிவர் மேல டெபாசிட் ஆயிடுது. ஸோ லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால டைஜஷன் இஷ்யூ 1 by 1 நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ ரிஸ்க் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபேட்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஃபேட்டோட குட்னஸ் இன்சிடென்டா ஒரு எனர்ஜி கிடைக்கிறதும் எசென்ஷியல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி நான் ஃபேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது, ஈவன் நான் ஒபிசிட்டில இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நான் வந்து வேல்யூ பண்ணி சொல்றதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் எப்படி நான் ஃபேட்டை வந்து சோ இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க போறது ஓவர் வெயிட்டுக்கும் ஒபெசிட்டிக்கும். அதாவது உடல் எடை அதிகமா இருக்கீங்கன்னு சொல்றது ஒரு பக்கம், உடல் பருமன்றது ஒரு பக்கம். இப்போ இதுல ஓவர் வெயிட்ன்றதை எதை வச்சு நம்ம அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட் கரெக்டா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஐ கால்குலேஷனே பண்ண முடியும். ஸோ இனிவேஸ் நீங்க பிஎம்ஐ ஆப் வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கூகுள்ல டைரக்டா பிஎம்ஐ கால்குலேட்டர் போட்டீங்கன்னாலே இது ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க எதுல இருக்கீங்க. ஸோ பிஎம்ஐல உங்களுக்கு வந்து 18.5க்கு கீழே இருக்கீங்கன்னு காமிச்சிச்சுன்னா நீங்க அண்டர் வெயிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க இருக்க வேண்டிய ஹைட்டுக்கான வெயிட் கிடையாது. ஸோ மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும், இல்லைன்னா மசில்ஸோட க்ரோத்ஸ் இல்லாம வீக்கா இருப்பீங்க. ஸோ சம் அதர் இஷ்யூஸ்லாம் வரும் அண்டர் த நியூட்ரியன்ஸ் ரிலேட்டட். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 18.5ல இருந்து 25 கூட இருந்தீங்கன்னா இட்ஸ் நார்மல் ஹெல்தி ஐடல் வெயிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் வச்சுட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க கரெக்டான ஹைட்ல வெயிட்ல இருக்கீங்க. அந்த தேர்ட் கேட்டகரி பாருங்க, அது 25 இஸ் ஓவர் வெயிட், ஆனா 25 to 30க்குள்ள. ஸோ இந்த கேட்டகரியில இருக்கவங்க நீங்க ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஸோ இட்ஸ் பிகினிங் ஸ்டேஜ். கண்டிப்பா நீங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இந்த above the 30 இருக்காங்க இல்லையா, ஸோ above the 30 to 35ல இருக்கவங்க grade 1 obesity, அதாவது class 1 obesity சொல்றாங்க. இங்கதான் obesity ஸ்டார்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வந்து above the 35க்கு மேல இருக்க obesity class 2 obesityன்னு சொல்றாங்க. அண்ட் above the 40+ இருக்கவங்க ரொம்ப ஹையர் ரிஸ்க் இருக்கவங்கன்னு சொல்லலாம். அதாவது கிரேட் 1லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா கிரேட் 2 அண்ட் கிரேட் 3லாம் வந்து கிரானிக் ரிலேட்டட் டிசார்டர் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஒபிசிட்டினால என்னென்ன வரும், கேன்சர், டயபெட்டிக் இஷ்யூ எல்லாமே. அதே அவங்க வந்து கிரேட் 2 கிரேட் 3 ஒபிசிட்டியில இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்தியா இப்போ இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல இந்த இஷ்யூஸ்லாம் அவங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த அளவுக்கு பாடியோட ஹெல்த் இருக்குன்றதை தான் இந்த கால்குலேஷன் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுது. பட் பிஎம்ஐ கால்குலேஷனை வித்தவுட் ஆப் எப்படி பண்ணலாம், ஸோ வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட் இல்லை மிஷின்ஸ் இல்லாமல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் ஓவர் வெயிட்னா என்ன, ஒபிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நீங்க ஒரு கஸ்டமரை பாக்குறீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை உங்களுக்கே நீங்க பாக்குறீங்கன்னா கூட ஒரு 10 kg 8 kg எக்ஸசைஸ் இருந்தால் ஐயோ நம்ம ஒபிசிட்டியில இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் அதோட ஸ்டேஜ் என்ன தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுங்க. நீங்க வெயிட்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதுவும் ஒர்க் அவுட் பண்ணா உங்க பாடி தான் ரொம்பவும் வீக் ஆயிடும். ஸோ அது நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்டிவ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னும் ஹெல்தியரா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ தென் இனிமேல் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம்ன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ நம்ம கிரேட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ தென் இனிமேல் எப்படி மெஷர். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட எந்த மிஷினும் கிடையாது. பட் பேசிக்கா நான் என்னோட மெஷர்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் பாடிக்கு எனக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவை, எவ்வளோ எனர்ஜி தேவை தெரியணும்னா கண்டிப்பா நீங்க இதுல இருக்க 1 by 1 செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட், பிஎம்ஆர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேட் வந்து நீங்க நிறைய வந்து ரிப்போர்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க, லைக் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுக்கிறதுல தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து நீங்க ஓனாவே கால்குலேட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன, எனக்கு இது என்ன அவசியம் இருக்கு. ஸோ வளர்ச்சிதை மாற்ற விகிதம் தான் இது. நீங்க எந்த அளவுக்கு growth இருக்கு, இப்ப நீங்க வந்து ஒரு growth அடல்ட்ஹுட் மேல முடிஞ்சு போயிடும். பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதாவது உள்ளுக்குள்ள இருக்க ஹார்மோன் செக்ரிஷன்ஸும் ஒரு வளர்ச்சி தான். அண்ட் அதே மாதிரி செல்ஸோட growth எல்லாமே. ஸோ இது எப்படி இதுக்கு வந்து டிபெண்ட்ஸா நம்ம கலோரிஸ் எடுக்கிறதுன்றதுக்காக இந்த ஒரு மெஷர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 24 hours, அதாவது ஒரு த்ரூ அவுட் த டேவே நம்மளுக்கு எவ்வளவு கலோரிஸ் தேவைன்றதுக்கும் ஏன் த்ரூ அவுட் த டே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டு இருக்க டைம் மட்டும் நம்ம பாடி ஆக்டிவா இருக்கும்னு கிடையாது. நம்ம ரெஸ்ட் பீரியட்ல கூட நம்ம பாடி பாத்தீங்கன்னா பிரீத்திங் கண்டினியூஸா தான் இருக்கும், ஹார்ட் பீட் கண்டினியூஸா இருக்கும், நியூட்ரியன்ட் டைஜஷன் அந்த ப்ராசஸே கரெக்டா அந்த நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நைட் டைம் நம்ம எடுக்கிற ஃபுட் அண்ட் அதே மாதிரி செல்லோட ப்ரொடக்ஷன் இது எல்லாமே 24 hours நம்ம பாடியில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஆக்டிவிட்டிஸ், ஒர்க்கிங் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி தேவை. ஸோ நம்ம இப்போ வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்டா போதாது. உங்க பாடியில டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன்ஸுக்கு எவ்வளவு கலோரிஸ் தேவைன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்மளோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட். என்னென்ன ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின், ஹார்ட், லிவர், கிட்னி, லங்ஸ். ஏன்னா இது எல்லாமே டிஃபால்ட் ஆர்கன்ஸ். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம, நம்மளோட பிரெயினோட இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் இது எல்லாமே. நர்வ்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினோட ஆக்ஷன்ஸ் மூலியமா நம்ம மசில்ஸ்லாம் மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நைட் டைம்ல ரெஸ்ட் பீரியட்ல இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸ் ரொம்பவும் எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 24 hours நம்மளுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெஸ்ட் பீரியட்லயும் நம்ம எப்படி அதை எஃபெக்டிவா பாத்துக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் கால்குலேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நிறைய கால்குலேட்டர் மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து நான் டைரக்டா அந்த ஃபார்முலாவே உங்களுக்கு என்டர் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாவை என்டர் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்லி டயட்டிஷியன்ஸோட புக்ஸ்லாம் கிடைக்கும், உங்களுக்கு வெப்சைட்ல கூட அவ்வளவா கிடைக்காது, நிறைய ஃபார்முலா வரும். ஸோ பெட்டர் நீங்க இதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு சிம்பிள் மெத்தடா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பாடி வெயிட்டோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஃபீமேலோட வெயிட்டோட 0.9 கலோரிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணும். அதாவது 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கலோரிஸ் வந்து இன்டு 24 ஹவர்ஸ், அதாவது அவங்களோட வெயிட் அதுக்கு 1 kgக்கு 1 கலோரி, தென் 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைன்றது தெரிஞ்சிடும். இது எப்போ டிஃப்ரெண்டா மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு நம்ம பாடியில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து லைக் டயபெட்டிக் இருக்கு, இல்லைன்னா எனக்கு வந்து தைராய்டு இருக்கு, பிசிஓடி இருக்குன்னா இந்த மாதிரி ஹார்மோனலி இம்பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள வந்து அப் அண்ட் டவுன் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் பேசிக் மெட்டபாலிக் ரேட் வந்து அப்ளிகேஷன் ஆகாது. அவங்களுக்கு கலோரிஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கலோரிஸ் கொடுப்பாங்க. அதர்வைஸ் மற்றவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கலோரிஸ் பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் தான் ஒரு டயட்டிஷியன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி இது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்னு நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கலோரிஸ் எப்படி நம்ம பாடிக்கு தேவையானதை ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் கேட்டகரிஸ்ல. ஸோ இது வந்து
பாத்தீங்கன்னா பாடி காம்போசிஷன் அனலைசிஸ் சொல்லுவாங்க, BCM மிஷின். இது வந்து நம்ம ஆம்பிள் சென்டர்ஸ்ல கூட இருக்கு, இது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த BCM மிஷின் நம்மளுக்கு என்னென்ன வந்து ரிசல்ட்ஸ் இருந்துச்சு, என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அது ஓவரால் பாடி காம்போசிஷன் நம்மளுக்கு காமிச்சிடும். லைக் என்ன ஹைட் அண்ட் வெயிட் இருக்கீங்க, அண்ட் ஈவன் உங்களோட பாடி காம்போசிஷன் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, ஃப்ளூயிட்ஸ் எவ்வளோ இருக்கு, அண்ட் மசில் க்ரோத்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஈவன் உங்களோட ஸ்டேட்டஸே காமிக்கும். ஃபேட்டின்னு காமிக்கும். மஸ்குலர்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து மேடப் ஆஃப் மசில்ஸ்னால இருக்கு, இல்ல அண்டர் வெயிட்னு காமிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம பார்க்க முடியும். இல்ல நீங்க வந்து ஏதாச்சும் மஸ்ட் செக்அப் ரிப்போர்ட்ல எடுக்கிறீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லா என்ன வெயிட் எக்ஸசிவா இருக்கு, டியூ டு என்ன ஒரு கண்டென்ட் இருக்கு பாடியிலன்றது பர்ஃபெக்டா நம்ம பார்த்துக்கலாம். பட் இதை தவிர இப்ப என்கிட்ட மிஷின் இல்லாம நம்ம வீட்டுல தான் இருக்க, லாக்டவுன் பீரியட் இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது BMI எப்படி நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஐடியல் பாடி வெயிட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன ஹைட்டுக்கான ஒரு வெயிட் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எவ்வளவு வெயிட் குறைக்கணும் அப்படின்றத ஒரு நம்பர் வேல்யூ மூலியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து BMI கால்குலேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன ஹைட்டுக்கான ஒரு வெயிட் இருக்கணும். ஸோ BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அக்கார்டிங் டு சில பேருக்கு மொபைல் ஆக்சஸ் கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வராமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைக் மீட்டர் ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க, அண்ட் வெயிட் வந்து இந்த KG ஃபார்மேட்ல எடுத்துக்கணும். இந்த 2 மெஷர்மெண்ட்ஸும் நீங்க அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த BMI கால்குலேஷனுக்கான ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு வர வேல்யூவை நீங்க கீழே இருக்க அந்த BMI-யோட வேல்யூவோட அப்ளை பண்ணுங்க. ஸோ நான் இப்போ 25 இருக்கேன், நான் நார்மலா இருக்கேன். ஸோ எனக்கு அப்போ 35 நான் ஓவர் வெயிட்ல இருக்கேன். ஸோ நம்மளே அசீவ் பண்ணிக்க கூடாது ஜஸ்ட் 5 kg 8 kg தானே. ஸோ பெட்டர் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோன்றது தெரிஞ்சிடும். ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உருவத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்றது வேற, பட் மெஷர்மெண்ட்ல ஃபேட் அதுவும் பர்டிகுலர்லி பாடியில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த BMI கால்குலேஷன் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இது பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எந்த பர்சன்டேஜ் வேல்யூக்குள்ள நம்ம வரணும், ஸோ அதுக்கான என்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணலாம்ன்ற ஐடென்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆந்த்ரோபோமெட்ரிக் அனலைசிஸ் தான் இது. ஸோ அதுல வர்றது தான் இந்த BMI கால்குலேஷன். ஸோ நம்மளோட ஒரு ஸ்டேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எவ்வளவு வெயிட் குறைக்கணும், அதாவது நான் வந்து ஒரு 5% எக்ஸஸ் தான் இருக்கேன், ஓகே நான் ஃபேட் வந்து 5% இருக்குது, ஐடியல் வெயிட் கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெயிட் ஃபார்ம்ல எவ்வளவு கேஜ் நான் குறைக்கணுன்ற ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஐடியல் பாடி வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு 5% இதுல எக்ஸஸ் தான் இருக்கேன், ஓகே நான் ஃபேட் வந்து 5% இருக்குது, ஐடியல் வெயிட் கொண்டு வரணும். ஸோ ஐடியல் பாடி வெயிட்னா அதோட ரியல் நேம் சயின்டிஃபிக்லி ப்ராகாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் இருந்தா மட்டும் போதும். ஹைட் இந்த சென்டிமீட்டர் ஃபார்ம்ல, வெயிட் வந்து KG ஃபார்ம்ல எப்பவுமே நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஏன்னா நீங்க ஒரு கஸ்டமரையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாருக்காச்சும் ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா அவங்களோட ஹைட் உங்களுக்கு தெரிஞ்சா கூட போதும். நீங்க இவ்வளவு வெயிட் இருக்கணும், நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க நீங்க கொஸ்டின் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனோட ஹைட் அண்ட் வெயிட் நான் என்டர் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்க, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 kg இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். ஸோ என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்தா ஹைட் வந்து என்ன ஹைட் நம்ம இருக்குமோ அதை என்டர் பண்ணிட்டு -100. ஸோ அவங்களுக்கு வர ரிசல்ட் தான் ஐடியல் பாடி வெயிட். இப்போ இவங்களுக்கு வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்க, அதோட நம்ம 100 மைனஸ் பண்றோம். அவருக்கு வர வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 60 kg. ஸோ அவர் 60 கிலோ இருக்கணும். பட் ஆனா அவர் எவ்வளவு இருக்காரு, 80 கிலோ இருக்காரு. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 60 கிலோ அண்ட் 80 கிலோ ஆல்மோஸ்ட் 20 கிலோ அவர் எக்ஸ்ட்ரா இருக்காரு. இருக்க வேண்டியது 60 பட் 80. ஸோ இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்க வெயிட் குறைவா இருக்கீங்கன்னா கூட உங்களோட ஹைட் வெயிட் இதில் என்டர் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகே நான் 60 கிலோ இருக்கணும், பட் நான் ஸ்டில் 50 கிலோ தான் இருக்கேன்னா நான் அண்டர் வெயிட்ல இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கேஜி எவ்வளவு நான் குறைக்கணும்ன்றத அக்யூரேட்டா உங்களுக்கு தெரியணும்னா இந்த ப்ராகாஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்க உங்களோட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு பர்சனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இவ்வளவு குறைக்கலாம். ஒரு கவுன்சிலிங் நீங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ராக்காஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமா பார்த்தோம். அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டோ ஒரு வேல்யூ மூலியமா ஒரு நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு ஃபேக்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அண்ட் அதே மாதிரி அவர் வெயிட் போட்டது ஃபேட்டால தான் போட்டாரா இல்ல வெயிட் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஹிஸ்டரி கலெக்ஷன் தான் இருக்கு. அதாவது நம்ம ஃபோன் காலே கவுன்சிலிங் கொடுக்குறோம்னா கூட நம்ம கேட்கலாம், நீங்க என்ன டயட்ல இருந்தீங்க, இல்ல என்ன மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கா. இன்கேஸ் அவங்க வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா ஏஜ் கேட்கணும் கண்டிப்பா. ஸோ ஒரு 40+ இருக்காங்க, கண்டிப்பா அது ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜ் இல்லையா. ஸோ ஃபீமேல் ஹார்மோன் டவுன் ஆகும். ஸோ அப்போ ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிற ப்ராசஸ் இருக்கும். இதே மென்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் 60க்கு மேல ஆண்ட்ரோபாஸ் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ட்ராப் டவுன் ஆகும். அப்போ அவங்க மேல் ஹார்மோன் இறங்கும் போது அவங்க பாடி வெயிட் போட சான்சஸ் இருக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி டிஃபால்ட் டயர்ட்னஸ்னால ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ்மெண்டா இருக்க முடியாம இருக்கும். ஸோ அதனால வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டரி கலெக்ஷன்ல டீட்டெயிலாக நம்ம கேட்டுக்கலாம். அதே மாதிரி சம் அதர் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதை நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். இல்லை அவங்க பேரண்ட்ஸும் வெயிட்டடா இருப்பாங்களா, இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி கலெக்ஷன்ல கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பர்சன் எதனால வெயிட் போட்டிருக்காங்கன்ற ரீசன் தெரிஞ்சாதான் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் நம்ம கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இடுப்பு பகுதியில் இருக்க வெயிட்டை கண்டிப்பா, ஏன்னா அங்கதான் அப்டாமினல் ஃபேட் வந்து லைக் நம்மளோட அந்த 2 லேயர் ஃபேட் இனிஷியலி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேட்டை நம்ம ஈஸியா அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்க்குள்ள இருக்கணும். அதாவது ஒரு 35 வரைக்கும் இருந்தா கூட நார்மல். ஆனா 40 இஸ் லைக் எண்ட் ஆஃப் த மார்ஜின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் இந்த டேப்ல நீங்க மெஷர் பண்றீங்கன்னா ஒரு 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு 80 சென்டிமீட்டர் இருந்தா ரொம்ப ஹெல்தி. அண்ட் அதே மாதிரி உமனுக்கு பாத்தீங்கன்னா 35 இன்ச்சஸ், அப்போ 30க்குள்ள இருக்கணும். ஸோ ஒரு 88 சென்டிமீட்டர்னா ஒரு 75க்குள்ள இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த எட்ஜ் மார்க் வந்து மார்க் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஹிப் ரேஷியோ. ஸோ இப்புக்கும் நம்மளோட வயிறு பகுதிக்கும் அடி வயிறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடையில இருக்க கேப்ல அதிகமான ஒரு ஃபேட் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஈவன் அந்த டெபாசிட் ஆகும் போது வரக்கூடிய இஷ்யூ தான் ஃபேட்டி லிவர், இல்ல வந்து சிறுமுடல் பெருமுடல் மேல ஃபேட் டெபாசிட் ஆகுறது, டைஜஷன் இஷ்யூ கிரியேட் ஆகுறது இந்த மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸும் மேப் பண்ணணும். ஸோ இதை கூட நீங்க வந்து வேஸ்ட் டு ஹிப் கால்குலேட்டர் அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கால்குலேட்டர் நீங்க சைட்ல இந்த பிக்ல பாருங்க, வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, இது நீங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணா இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல நீங்க வந்து லைக் உங்களோட ஹைட் என்ன வெயிட் என்ன என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட வேஸ்ட் ஹிப் ரேஷியோவை அது ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும். ஸோ இந்த ஹிப் ரேஷியோ வந்து நார்மலா இருக்கக்கூடிய ரேஷியோட இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மென்னுக்குன்னு பார்க்கும்போது 0.96 இருக்கணும், இல்ல அதை விட குறைவா இருக்கணும். அதுதான் எட்ஜ் மார்க். அதே மாதிரி ஒரு உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.8 இருக்கணும், அதுதான் எட்ஜ் மார்க். அதாவது ஒரு 6 இல்ல 7 அதெல்லாம் இன்னும் உடையது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் அதிகமா இருக்கா, ஹிப்ல இருக்கா, அதுவும் வந்து ஹிப்னு சொல்லும் போது ட்ரங்க் போர்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை மெஷர் பண்றதுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப லாக்டவுன் பீரியட் இல்ல வீட்லயே இருக்கோம், யாரையும் மீட் பண்ணாத போது கூட இந்த மாதிரி ஃபோன்ல நம்ம டீட்டெயிலா கேட்டுக்கலாம். இல்ல மெஷர்மெண்ட்ஸை வந்து என்டர் பண்ணி அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டு வர சொல்லலாம். ஸோ எவ்வளவு இன்ச் வந்து குறையுது, இல்ல எவ்வளவு இன்ச் இருக்கு நீங்க டேப் மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லுங்க, நம்ம கைட் பண்ணி ஈஸியா இருக்கும். ஸோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன்கேஸ் மிஷினரி நம்மளால செக் பண்ண முடியலன்னா. சோ இப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணி அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆட் பண்ணணும். இட்ஸ் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் என்னன்னா த்ரூ நீங்க வந்து ஒரு லெபார்டரி மூலமா லேப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹீமோகுளோபின் செக்அப் அண்ட் ஃபேட்டி லிவர் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக த்ரூ பிளட் மூலமா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. இது தவிர லிவரை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து டியூ டு ஃபேட்னால வர்றதுன்றதுனால இந்த டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. லிபிட்னா ஃபேட் தான் மீனிங். ஸோ ஃபேட்டை தான் நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட். பட் கிளினிக்கலி பாக்குறதுனால அது பிளட்ல இருந்து செக் பண்ணுவாங்க. ஸோ த்ரூ பிளட்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கான்னு தான் பார்க்க முடியும் அதுல. ஸோ லேட் ஃபேட் இருக்கு அப்படின்னா நமக்கு மஞ்சள் கலர்ல ஒரு லேயரா இருக்கும். அதை நம்ம வந்து மிஷின்ஸ் மூலமா மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணா நார்மலா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஹெல்தியாவும் இருக்கும் பாடி. பட் உள்ள அந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோம், இல்லைன்னா வந்து டயர்ட்னஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. பிகாஸ் அந்த லேட் ஃபேட் நம்ம ஆர்கன்ஸை சுத்தி அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கலோரிஸ்ல கண்ட்ரோல் பண்றது, இன்டேக் பண்ற கலோரிஸ் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும் இல்லையா, ஃபுட் எடுத்துட்டே இருக்கும், அதுல கலோரிஸ் நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு தெரியாம ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கிற அந்த லேட் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு கலோரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபுட்னால
நான் எப்போ வெயிட் போடுறேன், நம்ம ஃபேட்டை பத்தி நல்லா பார்த்தோம். பட் ஃபேட்டுக்கும் அதர் ஃபுட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ நியூட்ரியன்ட்னாலே நமக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஆகும், ப்ரோட்டீன் ஆகும், ஃபேட் ஆகும், அண்ட் அதே மாதிரி வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆகும் நமக்கு கிடைக்குது. கார்போஹைட்ரேட்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்றது இந்த அரிசி வகை உணவுகள், அதே மாதிரி மைதா அண்ட் கோதுமை, இந்த வசந்த தானியங்கள். ப்ரோட்டீன் சொல்லும் போது லைக் நான்வெஜ் ஃபுட்டும் வரும், அண்ட் அதே மாதிரி பருப்பு சார்ந்த உணவுகள். ஃபேட்டும் சொல்லும் போது எனி ஆயிலி டைப் ஆஃப் ஃபுட்ஸும் வரும். அண்ட் அதே மாதிரி ஹைலி கொலஸ்ட்ரால் லைக் வறுத்தது பொரிச்சது மாதிரி சாப்பிட்ற ஃபுட்ஸ். அண்ட் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்னாலே நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இதெல்லாம் தவிர கண்டிப்பா இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல சிச்சுவேஷன் அந்த என்விரான்மெண்ட்க்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் தான் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறோம் இல்லையா? பட் இதுல பர்டிகுலர்லி ஏன் ஒரு சில பேர் மட்டும் வெயிட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க இன்ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம பார்க்க கூடாது, ஃபுட் டயட்டும் பார்க்கணும். டயட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் 1 கிராம் நமக்கு 4 கலோரி கொடுக்குது, ப்ரோட்டீன் 1 கிராம் 4 கலோரி கொடுக்குது. ஆனா ஃபேட் மட்டும் பாருங்க 9 கலோரிஸ், அதாவது டபுள் அமௌண்ட்க்கு மேல கொடுக்குது. ஸோ என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு சிக்கன் 65 சாப்பிடுறீங்க, கிரேவி சாப்பிடுறீங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க, இல்ல ஒரு லைக் ஃபிஷ் ஃப்ரை வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபுட்டை விட அந்த அதர் சைட் டிஷ் வந்து எக்ஸசிவா இருக்கும்போது, ஜென்ரலாவே எக்ஸசிவா இருக்கும் போதும் சரி, அதுல கலோரிஸே டிஃபால்ட்டா இன்டெப்தா பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட ஃபுட்டை விட 2 மடங்குக்கு மேல இருக்கு. சோ அப்ப என்ன ஆயிடும்னா நீங்க ஒரு துண்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டாலும் சரி, சிக்கன் பீசஸ் ஒரு 5 துண்டு வச்சுக்கிட்டாலும் சரி, சாப்பாடுக்கு ஈக்குவலா இருக்க கலோரிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஹைலி இருக்க கலோரிஸ் நம்ம வந்து இன்டேக் பண்றதுனாலதான் ஈக்குவலா வெயிட் கெயின் ஆகுது. சோ ஃபேட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நியூட்ரியன்ஸ் வைஸ் ரீசன் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய கலோரிஸ். நீங்க ஒரு கப்பு சாப்பாடு சாப்பிடுறீங்க, ஒரு கப்பு வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸ் இல்ல ஆயிலி ஃபுட்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறீங்கன்னா டபுள் அமௌண்ட் நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதுக்கு சமமா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஃபேட்டி ஃபுட் ஐட்டம்ஸை லிமிட்டடா எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன். நம்ம நினைச்சுப்போம் ஒரு பீஸ் தானே, ஒரு 2 பீஸ் தானே, ஸோ அதுக்கு அடிஷனலி இருக்கக்கூடிய கலோரிஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாடியில வந்து நம்ம வெயிட் கெயின் ஆகிட்டே போறோம். ஸோ இதை வந்து இன்மீடியட்டா நம்ம எப்படி வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம், ஃபேட் ஏன் குறைக்கணும்னு சொல்றாங்கன்னு ரீசன் இதுதான். அண்ட் சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நான் வந்து வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அண்ட் ஹைலி கலோரிஸ் எடுத்துக்க மாட்டேன், நான் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வெயிட்டடா இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 வேளை உணவு எது அதிகமா சாப்பிடுறோம் பாத்தீங்கன்னா காலையில இட்லி தோசை, மதியானம் சாப்பாடு, நைட் ஆனா இட்லி தோசை, சம்டைம்ஸ் சப்பாத்தி. ஸோ இப்போ என்ன ஆயிடும்னா நம்ம வெயிட்டடா இருக்கும்போது எடுக்கும்போது நம்மளோட நெசசிட்டி அந்த ஒரு தேவையோட அளவு வந்து குறைஞ்சு போயிடும். எனக்கு 20% தான் கார்போஹைட்ரேட் தேவை இருந்திருக்கும், ஏன்னா கலோரிஸ் ஆல்ரெடி உள்ள டெபாசிட் ஆயிருக்கு, வெயிட்டடாவும் இருக்கேன். நான் வந்து 100% எடுக்கும்போது என்ன ஆயிடும்னா 20% மட்டும் தான் பாடி அக்செப்ட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் இருக்க 80% என்ன ஆகும்னா ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிடும். பிகாஸ் அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டு வெயிட் பண்ணணும். நீங்க எப்ப எடுத்துப்பீங்க கிளைகோஜன் ஃபார்ம்ல லிவர் இருக்கும், பட் நீங்க எடுத்துக்கலாம் போது அது அப்படியே ஃபேட்டா மாறிடும். ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கூட ஃபேட்டா ஒர்க் பண்ணும்போது நம்ம என்னதான் ஃபேட்டை நீங்க ஸ்டாப் பண்ணாலும் கார்போஹைட்ரேட் அதிகமா உங்க டயட்ல இருக்கும்போது கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். ஸோ கண்டிப்பா ஏன் எனக்கு வெயிட் குறையல, நான் ஆயிலி ஃபுட் சாப்பிடலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்னென்ன ஃபுட் கேப் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வெயிட்டட் எதனால ஆகிறேன், என்ன ரீசன் எல்லாமே இப்போ தெரிஞ்சிருச்சு, மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலி இதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் இல்லையா? ஸோ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நீங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்னென்ன ஃபுட் கேப் நம்ம வந்து ஸோ ஒரு வெயிட் அப்படின்னா எதனால நமக்கு கெயின் ஆகும்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டை வந்து, அதாவது ஃபுட்ல இருக்க எனர்ஜி வந்து அப்படியே நம்ம வெளியே கொண்டு வரணும். அதாவது நம்ம இப்போ ஒரு எடுக்கிற கலோரிஸ் 1000 கலோரிஸ் நான் உள்ள இன்டேக் எடுக்கிறேன்னா அட்லீஸ்ட் நான் 500 கலோரிஸ் வெளியே எடுக்கணும். பேலன்ஸ் இருக்க கலோரிஸ் பாடியோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், டெய்லி டே டு ஆக்டிவிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் பண்ற கலோரிஸ் வெளியே வந்துருச்சுன்னா ஆல்ரெடி பாடியில டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கலோரிஸ் அந்த ஃபேட் எல்லாம் நல்லாவே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு பேலன்சிங் ஒர்க் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க இல்லையா, ரெகுலரா ஜிம் போறவங்க நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க ஜிம்க்கு போனா வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி இருக்கவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி எனி டைப் ஆஃப் டயட், பாலியோ டயட், கீட்டோ டயட், எனி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டயட் இவங்க யூஸ் பண்றவங்க அவங்களால கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைலோட அதை அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அது பர்டிகுலர்லி அவங்க ஒரு 3 months இல்ல 2
2 months யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அகைன் ரேபிட் வெயிட் கெயின் போட்டுருவாங்க. அகைன் அதிகமான வெயிட் கெயின் ஆகும். ஜிம் போறவங்களுக்கும் சரி, டயட் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி அதிகமான வெயிட் கெயின் ஆகும். பிகாஸ் இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்றது வந்து ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அங்க கிடையாது. ஸோ நீங்க வந்து அதை ரன்னிங் லைக் ஓடிக்கிட்டே இருக்கணும் டெய்லி, அதோட அப்பதான் நீங்க லீனா இருக்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு வேணுமா? ஏன்னா ஹெல்தியான ஒரு பிஹேவியர் நிரந்தர தீர்வுன்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வேணும். நம்மளோட பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்றது வந்து ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்மளோட ஆம்பில இருக்கக்கூடிய நியூட்ரலைட் ப்ராடக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காகவே இருக்கக்கூடிய வாவ் பேக்கேஜ். வாவ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வில் ஓவர் வெயிட். ஸோ இந்த வில் ஓவர் வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சிஸ்டமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ் பிராண்ட் ப்ராடக்ட் மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுங்க வெயிட் ரிடக்ஷன் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல வந்து டீப்பா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் இருக்கு. அண்ட் நீங்க அகெயின் வெயிட் கெயின் ஆகாம இருக்கிறதுக்கான ஃபியூச்சர்ல நீங்க எப்படி உங்க பாடியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற கீவேர்ட்ஸும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய லேர்னிங் ப்ராசஸ் தான் இதுல இருக்கு. ஸோ நம்ம வாவ்ல என்ன சிஸ்டம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுங்க வெயிட் ரிடக்ஷன் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல வந்து சோ நம்ம வாவ் பண்டில் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ரீஃபில் யூஸ் பண்றாங்க. பட் ரீஃபில்கான ரீசன் என்ன, பண்டில்கான ரீசன் என்ன நான் சொல்லிட்டேன். சோ நீங்க பண்டில் வந்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஆக்சஸ் கிடைக்கும். சோ அந்த வெப்சைட் ஆக்சஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு லாகின் பண்ணிட்டு நிறைய அந்த ஒரு லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் திங்ஸ்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். ஆனா இனிஷியலி போறவங்க பண்டில் போடுதான் பெட்டர். நீங்க வந்து ரீஃபில்லா ஜஸ்ட் ஒரு பாடிக்கே மட்டும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் ப்ராப்பரா இருக்குமா, அதுக்கு அஷூரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களோட ஓன் டயட் ஓன் பிசிக்கல் ஆக்டிவிட்டில நீங்க பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸும் நீங்க தான் வந்து கேதர் பண்ணிக்கணும். பட் இந்த பண்டலா போகும்போது எனக்கு என்ன ஆக்சஸ் எல்லாம் கிடைக்குது, எதனால எனக்கு சாலிட் ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்க சொல்றீங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ நீங்க வந்து ஆனா ஒரு கிரேட் 3 ஒபிசிட்டி நான் இருக்கேன், கிரேட் 2ல இருக்கேன், அதாவது எனக்கு 20 kg குறையணும் இல்ல 25 kg குறையணும்னா இந்த பண்டல் பேக்கேஜ் எடுக்கும்போது 3 months கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்றது 90 days. சோ இதுல வந்து 25 kg குறையுமானா பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா கிராஜுவலி வெயிட் ரிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். monthly 3 kg 3 months ஆல்மோஸ்ட் 9 to 12 kg வரைக்கும் உங்களால குறைக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் இன்னும் ஃபாஸ்டா குறைக்கலாம். ஏன்னா அவங்களோட எபிலிட்டி அவங்க எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்லோலி யூஸ் பண்றோம் இல்லை எனக்கு மெட்டபாலிக் டிசார்டர் இருக்குன்னா அதை பொறுத்தது நம்மளோட வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். பட் மினிமம் 3 kg ஆச்சு நீங்க மந்த்லி வந்து ரிடக்ஷன் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். மினிமம் மேக்ஸிமம்ன்றது உங்களோட எஃபர்ட் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு குறையும். ஸோ இதுதான் இந்த வாவ் பேக்கேஜ். அண்ட் இதை வந்து நீங்க லைக் ரீஃபில்லா போகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 months கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா நீங்க பாடிக்கு இதெல்லாமே தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பண்டலா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கண்டினியூஸா நான் ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய 30 கிலோ நான் குறைக்கணும் மேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி இந்த 3 months போங்க, அது எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னு பாருங்க. தென் நீங்க போகும்போது ரீஃபில் போங்க. இனிஷியலி எடுத்து ரீஃபில் போனீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் கிடைக்காது, எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரியாது. ஸோ ரிசல்ட் இல்லை நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்றேன். இப்போ நம்ம வாவ் பண்டல்ல என்ன இருக்கு அப்போதான் உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு தெரியும். நம்ம வாவ் பண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 monthsக்கான சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல என்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய புரதச்சத்து, அண்ட் ரெண்டாவது வந்து பாடி கீ, இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கு. இது ரெண்டுமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அப்படி சொல்லக்கூடிய மல்டி வைட்டமின் அண்ட் மல்டி மினரல். ஸோ இதுல வந்து 13 vitamins and 11 minerals இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாமினா பூஸ்ட் அப் எனர்ஜிக்காக தான் இது. ஸோ இந்த 3 things நம்ம வந்து பண்டல்ல பார்க்க முடியும். பட் இதுல இருக்க பெனிஃபிட் என்ன, நான் ஏன் யூஸ் பண்ண வெயிட் குறையும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த வெப்சைட் ஆக்சஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ரெண்டுமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்சனலைஸ் அசஸ்மென்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்த வாவ் பண்டல் பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு வெப்சைட் ஆக்சஸ் கிடைக்கும். அதை ஆக்சஸ் பண்ணும்போது நீங்க 53 questions அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டான உங்களோட ஒரிஜினல் ஆன்சர் மட்டும் கொடுங்க. லைக் இது யாரும் பார்க்க போறது இல்ல, ஜஸ்ட் இது எதுக்காக உங்களோட ரெஃபரன்ஸ்க்காகவும் அண்ட் உங்களோட டயட் பேட்டர்ன் உங்களுக்கு உங்களோட ஏஜுக்கும் உங்களோட கேட்டகரிஸ் பொறுத்தும் கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு எதனால நீங்க வெயிட் போட்டீங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தீங்க, உங்களோட டயட், ஸ்லீப்பிங் ஹாபிட், ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பொறுத்து லைக் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இது எல்லாமே வந்து அந்த கொஸ்டினரியா இருக்கும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தென் உங்களுக்கு அந்த ஒரு 6 activities வந்து ஓப்பன் ஆகும். அந்த 6 activities தான் டோட்டலி உங்க லைஃபை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ். ஸோ அந்த 6 activities என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நீங்க வெயிட் போட்டீங்க, என்ன மாதிரி லைஃப்
ஸ்டைல்ல இருந்தீங்க, உங்களோட டயட், ஸ்லீப்பிங் ஹாபிட், ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட் ஆக்சஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த பர்சனலைஸ் அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் 6 பில்லர்ஸ்னு சொல்லுவேன் நான். ஏன் 6 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ். இதில் நீங்கள் எது மிஸ் பண்ணாலுமே நம்ம வந்து டோட்டல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஸோ இது வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் டயட் பேட்டர்ன். ஸோ நீங்கள் வந்து நார்த் டயட்னா நார்த் டயட், இல்லை சவுத் டயட்னா செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் வெஜிடேரியனா வெஜிடேரியன், நான் வெஜ் நான் வெஜ்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டயட் உங்களுக்கு கிடைச்சிருது வித் ஹெல்ப் ஆஃப் பாடி. நம்மளோட வாவ் பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு இது கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ். ஸோ என்ன மாதிரியான பிசிக்கல் வீட்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணா வெயிட் ரிடக்ஷன் ஆகும், அது உங்களுக்கு இதுலயே கிடைச்சிருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டயட் ஆக்டிவிட்டின்றதை தவிர மெயின் 4 பில்லர்ஸ் அடிஷனல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஸோ டயட் இருந்து ஆக்டிவிட்டி பண்ணாலும் வெயிட் குறைஞ்சிருமே, எதுக்கு இன்னும் 4 பில்லர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட பர்மனன்ட் சொல்யூஷன். பிகாஸ் எல்லாருமே இப்ப இருக்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட லைஃப்ல இருக்கும் இல்லையா. ஸோ இதுல இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பாருங்க, ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது எப்படி, ஸ்ட்ரெஸ்ல இல்லாம நம்ம எப்படி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது எப்படி அப்படின்றதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம டயட் கொண்டு போறீங்க. ஸோ இன்னுமே ஹெல்தியராகவும் அண்ட் எஃபெக்டிவாகவும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நமக்கு என்ன பிசிக்கலி ஒரு உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் நிறைய நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஃபேட் டெபாசிட் ஆகுறதுனால ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இருக்கும். அதனால டிஃபால்ட் டயர்ட்னஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடக்கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசோல் என்சைமும் நமக்குள்ள சுரக்க ஆரம்பிக்கும். அதனாலும் உங்களுக்கு அடிஷனல் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாடி வந்து வீக்னஸ் குள்ள போறதை தடுக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ்க்கான கைட்லைன்ஸ் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்லீப். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, டெய்லி தான் தூங்குறேன் அதனால என்ன ப்ராப்ளம் யோசிப்பீங்க. பட் வெயிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா தூக்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தூங்கணும். அண்ட் சாலிடா 6 to 8 hours நம்ம தூங்கணும். தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு பாடி வீக்னஸ் டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. இப்போ பாடி வீக்னஸ் டயர்ட்னஸ் இருக்கு, நான் டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப்ல தான் இருக்கேன், எனக்கு குவாலிட்டி ஸ்லீப் கூட இல்லை அப்படின்னா, நீங்க மார்னிங் எந்திரிக்கும் போது டிஃபால்ட் டயர்ட்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். ஸோ அப்போ உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே பாடி பெயினா இருக்கு, நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், நாளைக்கு பண்றேன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்பான் பண்ணக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டினால என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கலோரி ஃபுட்டுக்குள்ள போயிருந்தது வந்து ஸ்டேபிளா ஒன்லோக் ஆகும். ஸோ அதனால குவாலிட்டி ஸ்லீப்ன்றது வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீல்ஸ் பிளானிங். அதாவது நீங்க எனி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து என்ன டைம் நம்ம எடுத்துக்கலாம். பட் வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது அதுக்கான கலோரி கண்ட்ரோலிங் இருக்கணும். என்ன மாதிரி ஃபுட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், பிளேட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கான பேசிக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் ஏன் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ட்ராப் ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகே நம்ம வெயிட் குறைச்சே ஆகணும், எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடணும். ஆனா அந்த 1 week இருக்கும், செகண்ட் வீக் ட்ராப் ஆயிடும், தேர்ட் வீக் இன்னும் ட்ராப் ஆயிடும் 50%, ஃபோர்த் வீக் அவங்க ஃபாலோ அப்லயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு வந்து மைண்ட் எப்பவுமே ஸ்விங் ஆயிட்டே இருக்கும், லைக் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்னால. ஏன்னா நம்மளுக்கு வீட்ல இருக்க ஒர்க் பண்ணணும், அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், அண்ட் அதர்ஸ் டென்ஷன்ஸ் எனிதிங் இருக்கலாம். அது என்ன பண்ணணும், நம்மளோட பிரெயின் அஃபெக்ட் பண்ணும்போது கான்சியஸ் மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம கான்சியஸாவே இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து கான்சியஸ் தான் நான் வெயில இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சாதானே என்னால வந்து கலோரிஸ் இருக்க ஃபுட்டோ இல்லை பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ கரெக்டா பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்ன்ற டாபிக் கீழே உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே டெய்லி பேசிஸ்ல நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்குன்றத அந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகணும், கான்சியஸ் மைண்ட்ல சேவ் ஆயிடும். ஸோ த்ரூ அவுட் த டே நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, இந்த ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்ன்றத உங்க மைண்ட் உங்களுக்கு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மைண்ட் என்ன சொல்லுது அதுதான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் கீழே உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களை மோட்டிவேட் பண்ணி பண்றதை விட, ஒரு கன்சல்டன்ட் பக்கத்துல இருந்து பண்றதை விட, நீங்களே அதை ஃபீல் பண்ணி தெரிஞ்சு பண்ணாதான் உங்க பாடி எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது. ஒருத்தரோட பாடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கலோரி டயட் குறைச்சாலே வெயிட் குறையும், சில பேருக்கு ஹைலி கொண்டு போனாக்கும் குறையும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி அண்ட் மெட்டபாலிசம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமனா கண்டிப்பா இந்த வெப்சைட் ஆக்சஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க நிறைய லேர்னிங் ப்ராசஸ் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் வெயிட் ரிடக்ஷன் அப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கைட்லைன்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஃபியூச்சர்ல அகைன் வெயிட் போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகே நான் எந்த மிஸ்டேக் பண்ண, ஓகே டயட் கரெக்டா இல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி தப்பா பண்ணிட்டேன், இது எல்லாமே நீங்க ரீகரெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து
கம்பேர்ட் டு அதர்ஸ், யாரெல்லாம் வெறும் ஜிம் மட்டும் போறாங்க இல்ல டயட் மட்டும் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களோட நீங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரேபிட் வெயிட் கெயின் இருக்கும்னு சொன்னேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. கிராஜுவலி 1 or 2 kg இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அந்த சேஞ்சஸ் தெரிஞ்ச உடனே நீங்க இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன். அண்ட் அதே மாதிரி நீங்களே ஓன் ஆஃப் பாடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஸோ வாக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சோ டோட்டலி வாக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஹெல்தியான ஒரு பிஹேவியர்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஹெல்தி பிஹேவியர்ஸ் ஒரு 3 months ஃபாலோ பண்ணாலே நம்ம 1 month ஒரு பிஹேவியர் நம்ம கூட இருந்தாலும் இயர் ஃபுல்லா நம்ம விட மாட்டோம். ஸோ 3 months இந்த பிஹேவியர்ஸ் கூட நீங்க இருக்கும் போது ஹோல் த இயர் ஹோல் த லைஃப் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து டிராவல் ஆயிட்டே வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ கண்டிப்பா உங்க பாடியை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். டோட்டலி வாக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். சோ ஹெல்தியான ஒரு சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதுல ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. பட் நான் ஏன் பாடிக்கு யூஸ் பண்ணணும், அது என்ன எஃபெக்டிவா ஒரு பெனிஃபிட்ஸ் என் பாடிக்கு கொடுக்குதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3 ingredients பார்த்தோம். ஆல் பிளான்ட் புரோட்டீன், பாடி கீ அண்ட் டெய்லி. சோ இதுல இருக்க மெயின் இன்கிரீடியன்ஸ் தான் பாடி கீ. ஏன்னா ஆல் பிளான்ட் புரோட்டீன்றது ஒரு புரதச்சத்து அண்ட் அந்த நேம்லயே இருக்கு. இட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a pure veg source தான். சோ இத வந்து நீங்க லைக் மிட் மார்னிங் ஈவினிங் ஒரு வேலி பிரேக்கா எடுத்துக்கலாம். லைக் ஒரு 10:30 அண்ட் ஈவினிங் 5 o'clock போல. அண்ட் ஆல் பிளான்ட் புரோட்டீன்றதுனால இது வந்து வெஜ் சோர்ஸ், வே புரோட்டீன் கிடையாது. ஸோ வெயிட் கெயின் ஆக மாட்டீங்க. ஸோ புரோட்டீன் சொன்னோன்னே பயப்பட வேண்டாம். இட்ஸ் அ பிளெயின் புரோட்டீன் அண்ட் பிளான்ட் புரோட்டீன். ஓகே. அண்ட் டெய்லின்றது இட்ஸ் மல்டி வைட்டமின் மல்டி மினரல் தான். ஸோ ஒரு நல்ல எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த 2 கேட்டகரி தவிர தேர்ட் கேட்டகரி தான் பாடி கீ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் நமக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ மில்க் வந்து பாத்தீங்கன்னா பாடி கீல 2 ஃபிளேவர்ஸ் இருக்கு, சாக்லேட் அண்ட் வெண்ணிலா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஓன் ஃபிளேவர் தான் நீங்க அதுல பார்க்க முடியும். அண்ட் நேச்சுரல் டேஸ்ட் தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து 22 வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து என்ன ஒரு ஃபுட்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் மீல்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன் நம்ம இந்த பாடி கீழ பார்க்க முடியும். அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் அடிஷனலி 22 வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6.3 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. அண்ட் ஃபைபர் வந்து 6 grams நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2 ஃபிளேவர்ஸோட கலோரிஸ் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 126 கலோரிகளும் அண்ட் 136 கலோரிகளும் இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டாலே 300 கலோரிஸ் இருக்கும். இல்ல லஞ்ச்லாம் 500 கலோரிஸ் கிட்ட அதிகமா தான் இன்டேக் பண்றோம். அந்த இடத்துல நம்ம 2 மடங்கா 3 மடங்கா சாப்பிடக்கூடிய இடத்துல ஒரே மடங்குல எல்லா ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்து தான் நமக்கு இந்த பாடி கீழே கிடைக்குது. ஸோ இது ஒரு மெயின் ரீப்ளேஸ்மெண்ட் பேக். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ, ஒரு லஞ்ச் ஆவோ, ஒரு டின்னர் ஆவோ நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒரு ஊட்டச்சத்துக்கு தேவையான நியூட்ரியன் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம சாப்பிட்டாலே 300 கலோரிஸ் இருக்கும். சோ பாடி கீழ இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சிருச்சுல. பட் வெயிட் ரிடக்ஷனுக்கான பிஹைண்ட் தி சயின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடி கீழ வந்து மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் 2 இருக்கு. ஆனா இதுல வெயிட் ரிடக்ஷனுக்காகவே டயட் ஒன் அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன டயட் வந்து பாத்தீங்கன்னா லோ கார்ப் லோ ஃபேட் டயட். இது எதுக்காக, ஏன் நம்ம வந்து ஜீரோ கார்ப் போட்டு போயிருக்கலாம், இல்ல புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா. பட் லோ கார்ப் லோ ஃபேட் எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ன்றது நமக்கு ஒரு நல்ல குளுக்கோஸ். சோ நம்ம பாடிக்கு குளுக்கோஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேட். சோ நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு காரணமே ஸ்கின் கீழே இருக்கக்கூடிய ஃபேட் இல்லையா. அந்த ஃபேட் ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பாடி ஷிவரிங் ஆகுறது இல்ல அதர் இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேட் கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு எனர்ஜி இல்லைன்னா ஒரு குட் ஃபேட் கொடுக்குது. சோ அதனால ஒரு எசென்ஷியல் ஃபேட்டா இருக்கணும்ன்றதுனால தான் இது கம்ப்ளீட் மீல் சொல்றதுக்கு மெயின் ரீசனே இந்த மேக்ரோ மைக்ரோ 2 மிக்சிங்ல இருக்கு. அண்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கான மெயின் ரீசன் இதுல இருக்கக்கூடிய லோ கார்ப் லோ ஃபேட் டயட். ஆனா ஜீரோ கார்ப்ஸ் ஜீரோ ஃபேட் ஏன் போலன்னா அதுக்கான ரீசன் இதுதான். சோ நமக்கு குளுக்கோஸும் தேவை, ஃபேட்டும் தேவை, பட் ஹையர் சைட் கிடையாது, லோ அமௌண்ட். சோ அந்த டயட் தான் நம்மளோட பாடி கீழ இருக்கு. சோ தாராளமா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் நியூட்ரியன் கிடைக்குது. இந்த இடத்துல நீங்க வந்து பாருங்க, ஓட்ஸ் இப்ப யாராச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓட்ஸ்ல எதுவுமே இல்ல. சம்டைம்ஸ் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுவோம், இல்ல ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஆனா அந்த ஓட்ஸ் எடுக்கும் போது என்னன்னா இட்ஸ் ஸ்டார்ச்சி. சோ ஸ்டமக் உள்ள போகும், ஃபில் ஆயிட்டு வெளியே வந்துரும். ஒரு ஃபில்லிங்காக தான் எடுக்கிறோம். ஆனா இதே நம்ம பாடிக்கு எடுத்தீங்கன்னா இதுல 22 வைட்டமின்ஸ், மினரல்ஸ் பிளஸ் நம்மளுக்கு மேக்ரோ நியூட்ரியன், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்,
ஃபேட் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் மீலாவும் கிடைச்சிருக்கு அண்ட் இது ஒரு பவுடர் ஃபார்மா இருக்கு. ஸோ ஃபுட்டை எடுத்தாதான் மேஷ் பண்ணி ஈவன் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருங்குடல்ல இருந்து நம்மளுக்கு அப்சர்வ் ஆயிட்டு கிடைக்கணும். பட் இது டைரக்ட் நியூட்ரியன்ட் ஒரு ஆர்கானிக் பேஸ்ல கிடைக்கும் போது தாராளமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும், சைட் எஃபெக்ட் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரியன்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எதுக்காக என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா வந்து ஒரு டயட் பேட்டர்ன் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபுல் டே டயட் நான் எப்படி போகலாம் வித் பாடிக்கு அப்படின்றது இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் மேஷ் பண்ணி ஈவன் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஸோ ஒரு சிம்பிள் ஒரு சாம்பிள் டயட் தான் இது. ஸோ நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இனிஷியலி ஸ்டார்ட் பண்றவங்க இது போகலாம். ஸோ லேட்டர் ஆன் கலோரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் எனிவேஸ் நம்ம எல்லாருமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றோம். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times பண்ணணும். ஸோ மார்னிங் வந்து ஒரு 1.5 hours நல்லா ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். ஸோ மார்னிங் பண்ண ஆக்டிவிட்டிஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிரீன் பனானா பச்சை வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஆனால் தோல் பச்சையா இருக்கணும், எல்லோ கலர் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஒரு டீடாக்ஸ் வாட்டர் கூட நீங்க குடிச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஒர்க் அவுட் நீங்க வந்து சேம் நட்ஸோ இல்லை எதர் வந்து கிரீன் டீ லெமன் டீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஒர்க் அவுட்ல எடுத்துட்டீங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட்ல கிரீன் டீ அந்த மாதிரி குடிங்க, ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து பார்க்கும்போது ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கா நம்மளோட பாடிக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இதர் உங்களுக்கு டின்னர் இன்னும் கம்ஃபர்டபுளா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பாடிக்கு ஷேக்கோட லைக் இது எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பாக்ஸ்ல ஆல்மோஸ்ட் 14 பேக்கெட்ஸ் இருக்கும், 14 சாஷெட்ஸ். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஷெட்டை நீங்க வந்து 200 இல்ல 300 ml வந்து ஸ்கிம்டு மில்க்லயோ இல்லைன்னா வந்து லைக் ஈவன் ஃப்ரெஷ் ஜூஸ்ல கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங் வேணும் இல்லையா, ஏன்னா இது லிக்விடா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஃப்ரூட் சாலட், வெஜ் சாலட் இல்லைன்னா ஒரு பாயில்ட் எக், அது நாட்டுக்கோழி முட்டையா இருந்தா யூஸ் பண்ணுங்க. ஆர்கானிக் எக், பிராய்லர் எக் யூஸ் பண்ணாதீங்க, டோட்டலி அவாய்டட். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், இதர் ஃப்ரூட் சாலட் இல்ல வெஜ் சாலட், இதர் இல்லைன்னா பாயில்ட் எக். 2 number ஆஃப் பாயில்ட் எக் யூஸ் பண்ணுங்க. ஒரு எக் வந்து பாயில்ட் எக் இருக்கணும், முழுசாவே சாப்பிடணும். ஒரு முட்டை வந்து எக் ஒயிட் மட்டும் இருந்தா போதும், அந்த எக்கை ரிமூவ் பண்ணிடுங்க, மஞ்சள் கரு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு வரலாம். இல்ல வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா எங்கள்கிட்ட கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாடிக்கோடவே மார்னிங் நீங்க வந்து டெய்லி எடுக்கணும் மல்டி வைட்டமின். எனிவேஸ் நீங்க மார்னிங் தான் வந்து மல்டி வைட்டமின் எடுக்கணும். என்ன ரீசன்னா நீங்க மார்னிங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்க எனர்ஜி கொஞ்சம் 50% டவுன் ஆயிடும். ஸோ த்ரூ டேவும் நீங்க எனர்ஜியா இருக்கணும் இல்லையா, யூ நீட் மோர் எனர்ஜி, பட் த்ரூ கலோரிஸா கிடையாது. அதனால இந்த இடத்துல மல்டி வைட்டமின் நம்மளோட டெய்லி அங்க இருக்கு. ஸோ த்ரூ டே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் டிஃபிஷியன்சில இல்லாம இருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு வெஜிடேரியனா இருக்கேன், இல்லை நான் ஒரு நான் வெஜிடேரியனா இருக்கேன் அப்படின்னா நான் வெஜிடேரியன் பிரச்சனை என்னன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன் பிரச்சனை என்னன்னா நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா நான்வெஜ்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன் கிடைக்காம போயிடும், அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன் கிடைக்காம போயிடும். அண்ட் அதே மாதிரி சில பேர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பொறுத்து கூட ஃபுட் அவாய்ட் பண்றீங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா நியூட்ரியன்ஸோட டிஃபிஷியன்சி, எனக்கு இப்போ வந்து மில்க் பெயின் வருது, நான் கால்சியம் ஃபுட் எடுத்துக்கல, அப்படி எனக்கு மில்க் அலர்ஜி அப்படின்னும் போது அப்ப எனக்கு என்ன ஆகும், அந்த ஃபுட் நான் நியூட்ரியன்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு வந்து அந்த கால்வலியோட என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இல்லை டைஜஷன் இஷ்யூ இருக்கு, வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னா நல்ல டயட் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட் நியூட்ரியன்ட் அவனுக்கு இருக்கணும்ன்றதுனாலதான் நம்மளோட மல்டி வைட்டமின் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்லயும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த வாவ் பேக்கேஜா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் எந்த கேட்டகரியில இருந்தாலும் அவங்க நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட டார்கெட். அண்ட் இது அதனாலதான் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து மல்டி வைட்டமின் யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் மிட் மார்னிங்ல நம்மளோட ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் நீங்க யூஸ் பண்ணலாம் 1 ஸ்பூன். அதோட நீங்க இன்னும் ஃப்ரூட்ஸ் லைக் ஒரு சிங்கிள் ஃப்ரூட் ஆவோ இல்ல வெஜிடபிள்ஸ் ஆவோ நீங்க எடுத்துக்கலாம், இல்ல சாலட் ஃபார்ம்ல கூட எடுக்கலாம். தென் நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி கப் ஆஃப் ரைஸ் அண்ட் எதர் இல்ல நீங்க நார்த் இந்தியன் ரொட்டி யூஸ் பண்ணுங்க. தென் 1 கப் ஆஃப் பாயில்ட் வெஜிடபிள்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 கலோரி ஆச்சு நம்ம வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். பட் வாட்டர்ல பாயில் பண்ணாதீங்க, லைக் ஸ்டீம்டு மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு நீங்க சாப்பிடுறது நல்லது. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க், பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரோபயோட்டிக். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு ஈவினிங் நீங்க வந்து ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் அகைன் 1 ஸ்கூப் எடுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரோட்டீன்ல மைல்டு ப்ரோட்டீன் 1 ஸ்கூப்ல 8 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கு. ஸோ மார்னிங் ஈவினிங் எடுத்தாலும் 16 கிராம் 16 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கும். பட் நம்மளோட வெயிட் வந்து 60 kg இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரோட்டீன் கால்குலேஷன் எனக்கு நல்லா தெரியும் இல்லையா, 1 kg பாடிக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் வச்சு எடுக்கணும். நான் 60 கிலோ இருக்குன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் எனக்கு தேவை.
ஆனா வெயிட்டடா இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஐடல் வெயிட் அளவுக்கு மட்டும் ப்ரோட்டீன் எடுங்க. இப்ப நான் ஒரு 80 கிலோ இருக்கேன் அப்படின்னா நான் 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு இல்லை. உங்களோட ஐடல் வெயிட் என்னன்னு பாருங்க. நான் 60 கிலோக்குள்ள இருக்கணுமா? ஓகே, உங்களோட தேவை 60 கிலோ தான். ஏன்னா நீங்க வெயிட் ரிடக்ஷன்ல இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் வெயிட் ரிடக்ஷன் பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனா அதே மாதிரி மிட் ஈவினிங் தவிர நீங்க வந்து லைக் இப்போ ஒரு சூப் இன்டேக் பண்ணிக்கலாம். சூப்ல கூட நீங்க ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்க ப்ரோட்டீன் ஷேக் பிளஸ் சாண்ட்விச் எடுத்துக்கலாம், வெஜ் சாண்ட்விச் அந்த மாதிரி. அண்ட் ப்ரோட்டீன் நம்மளோட ஆல் பிளான் ப்ரோட்டீன்ல எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபிளேவர் இல்லாததுனால நீங்க டைரக்டா பட்டர் மில்க்ல மிக்ஸ் பண்ணலாம், போர்ல பால்ல மிக்ஸ் பண்ணலாம். அதுவும் ஸ்கிம்டு மில்க்னு சொல்லுவாங்க, கொழுப்பு நீக்கப்பட்ட பால். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து ஃப்ரெஷ் ஜூசஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூப்ல கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஓன் ஃபிளேவருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிஷனலா நீங்க வேணும்னா நாட்டு சக்கரை, தேன் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் டயபெட்டிக் பர்சனா இருந்தா ஆட் பண்ணாதீங்க. தென் இந்த டீனர்ல நீங்க வந்து வீட் ப்ராடக்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சப்பாத்தி, ரோட்டி ஃபார்ம்ல. தென் அதுக்கு வந்து சைட் டிஷ் நீங்க கண்டிப்பா ஒரு ரா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு கோல்டு ஃபார்ம் ஆகும், எனக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு இம்யூனிட்டி வீக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஸ்டீம் வெஜிடபிள் யூஸ் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே ஒரு கப் ஒரு 1 கிளாஸ் ஆஃப் சூப் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நைட் டைம்ல அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த பெட் டைம் கண்டிப்பா சில பேருக்கு வந்து ஜீரா வாட்டர்லாம் குடிப்பாங்க, சில பேருக்கு வந்து மில்க் இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா நீங்க பெட் டைம்ல ஒரு ஸ்கிம் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம், கொழுப்பு நீக்கப்பட்ட பால். ஸோ இந்த மாதிரி ஒரு புரோட்டோகால்ல நம்மளோட இந்த வாவ் நீங்க வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சாலிடான வெயிட் ரிடக்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இதுதான். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஓவர் டு யூ பிரவீன் சார். Thank you Vinodini. It was a detailed explanation and importance of weight management in detail namlukaga சொன்னீங்க and importance of body keep கூட. So now it's time to know foundation with body keep எடுக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். And about Nutrilite பத்தி சொல்லணும்னா ஒரு 87 years of experience, pioneer in wellness category. இந்த கேட்டகரியில முன்னோடியா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது குளோபல் மார்க்கெட்ல நம்ம தான் we are the pioneer. And இந்த நம்பர் 1 பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1000+ சயின்டிஸ்ட், 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ்ல 24/7 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. நியூட்ரிலைட்ல மட்டுமே 1200+ பேட்டன்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்றோம். அதனாலதான் நியூட்ரிலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 வைட்டமின் அண்ட் டயட்டரி சப்ளிமெண்ட் பிராண்ட் ஹெல்பிங் பீப்பிள் லிவ் ஹெல்தியர் லைஃப்ஸ். ஓகே. அண்ட் இந்த 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ் வந்து 24/7 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இந்த 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் அக்ராஸ் த குளோப் வந்துட்டு நம்ம லொகேட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து நம்ம புது ப்ராடக்ட் வந்து நம்ம நியூட்ரிலைட்ல லான்ச் பண்ணிட்டு நியூட்ரிலைட்ல மட்டுமே 1200+. ஸோ இப்போ ஒரு சின்ன வீடியோ நம்மளோட நியூட்ரிலைட்டோட C2 சப்ளிமெண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஃபாலோட் வித் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் வித் பாடி கீப். ஓகே. I always wanted to explore what are the good things nature has to offer. Nutrilite is all about botanicals. So it's a very good marriage between me and Nutrilite. My name is Amit Chandra. I am a phytochemist at Nutrilite. In Nutrilite, we are very particular about consistency in growing, analyzing and delivering the raw materials in our products. We control the quality for Nutrilite botanicals, right from seed to the supplement stage. If we don't have the right seed, we don't have the right plant coming up, we will not have the right amount of phytonutrients. Each botanical has its own phytochemical fingerprint. If we do not pay attention to the fingerprint, it will not be the botanical that we want. Once they reach the peak of those phytonutrients, we have to harvest them. And then we process them to make the extracts and the raw materials which go into our products. The process that Nutrilite applies needs collaboration.
lot of people work together to ensure we maintain the quality in the supplement stage. We have a lot of scientists who understand those phytochemicals and manage the quality of the phytonutrients. We control the whole process, starting from seed to supplement. It's a very good combination of nature and science coming together. That's why we call it best of nature, best of science. Okay, the first most important product now our foundation range level. We have a lot of scientists who understand those phytochemicals and manage the quality. So 100% வந்துட்டு plant based soy protein isolate the whole process starting from seed to supplement. So vegan, vegetarian எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூப்ல வந்துட்டு 10 கிராம் வந்துட்டு இருக்குதுன்னா அதுல அதிக சதவீதம் புரோட்டீன் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பிராண்டை கம்பேர் பண்ணும்போது அதிக சதவீதம் இருக்குதுன்னா அது நம்மளோட ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல தான். ஸோ ஒரு ஸ்கூப் 10 கிராம்னா 8 கிராம் 80% வரைக்குமே நம்ம புரோட்டீன் கொடுக்குறோம். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 கிராம்லயும் பாத்தீங்கன்னா 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்டும் 0.3 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஒரு கம்ப்ளீட் மேக்ரோ நியூட்ரியன் காம்பினேஷன்ல ஒரு ஸ்கூப்லயுமே நம்ம கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு தேவைப்படுது நம்ம பாடி வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்றோம். அதுல 11 அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடியே ஓனா சிந்தசிஸ் பண்ணி உருவாக்கிக்கணும். ஆனா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பாடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது டயட்ல இருந்து உணவுல இருந்து தான் எடுத்தாங்க. ஸோ உணவுல இருந்து நமக்கு முழுமையா கிடைக்காததுனால துணை உணவா இருக்கக்கூடிய த்ரூ ஆல் பிளான்ட் புரோட்டீன் மூலமா நம்ம எடுக்கும்போது அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அதுலயும் 3 வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. பிரான்ச் செயின் அமினோ ஆசிட், லியூசின், ஐசோலியூசின், வாலின் சொல்லிட்டு இதெல்லாம் சேர்ந்து இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் முழுமையா நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஏன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் கொடுக்கக்கூடிய டேட்டா படி பாத்தீங்கன்னா 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு வந்துட்டு 1 கிராம் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு தேவை. இப்போ 75 கிலோ இருக்கிறோம்னா 75 கிராம் புரோட்டீன் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ மினிமம் 3 ஸ்கூப் வந்துட்டு நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன் எடுக்கிறதுனால அதை வந்து நம்மளால கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கொடுக்கக்கூடிய டேட்டா படி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 9 இந்தியன்ஸ் வந்துட்டு புரோட்டீன் டிஃபிஷியன்ட். 90% வந்துட்டு இந்திய மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்து குறைபாடோட இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா புரோட்டீன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா பாடியே வந்து செல்ஸ் உயிரணுவில தான் உருவாயிருக்கு. அந்த உயிரணுவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பனன்ட், இந்த செல்ல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட் தான் இந்த புரதச்சத்தா இருக்கக்கூடிய புரோட்டீன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி ஸ்கோர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அதிகப்படியான டைஜஸ்டபிலிட்டி ஸ்கோர், அதுதான் PDCAS ஸ்கோர்னு சொல்லுவோம். புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் 1.0 நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்றோம். அண்ட் அப்சல்யூட்லி நியூட்ரல் டேஸ்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டோடையோ ட்ரிங்கோடையோ மிக்ஸ் பண்ணி தாராளமா a small video on all plant. இந்த உயிரணுவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பனன்ட் ஆக நீங்கள் சரியாக சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். இந்தியர்களில் 10 பேரில் 9 பேரின் உணவில் புரத குறைபாடு இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? புரோட்டீன் நம் தசை வலிமை வளர்ச்சியை பராமரிக்கவும், ஆற்றல் அளவை நீடித்திருக்க செய்யவும், செல்களை உருவாக்கவும், பழுது பார்க்கவும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ஆதரவு அளிக்கவும் உதவுகிறது. முடிய சருமம் மற்றும் நகங்களுக்கும் இது நல்லது. சராசரி இந்திய ஆணுக்கு 60 கிராம் புரோட்டீன் தினமும் தேவை. இது பெண்ணுக்கு 55 கிராம். உங்களுடைய தினசரி உணவு சமச்சீரான உணவாக இருக்காமல் போகலாம். அதில் போதுமான புரோட்டீன்கள் இல்லாமல் போகலாம். 60 கிராம் புரோட்டீனை பெற வேண்டும் என்றால் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலிருந்து உணவுகளை எடுத்துக் கொள்வது உங்களுக்கு இயலாமல் போகலாம். இது கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை தந்திடும். அதனால் புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள். Okay, the next most important product, Nutralite AV, complete multivitamin, multimineral with phytonutrient plant concentrate ஓட கொடுக்கக்கூடிய very important on a daily
பேசிஸ் நம்ம வந்து 60 கிராம் எடுத்துக்கணும். புரோட்டீனை பெற வேண்டும் ஒரு என்றால் 13 எசென்ஷியல் வைட்டமின்ஸ் 11 எசென்ஷியல் மினரல்ஸ் வித் பிளான்ட் கான்சென்ட்ரேட்டோட நம்ம கொடுக்குறோம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட தேவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அது முழுமையா நம்ம ஒரே ஒரு டெய்லி எடுக்கிறதுனால அந்த கேப் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. ஓகே, ஸோ 13 வைட்டமின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, பி வைட்டமின்ஸ்ல B1, B2, B6, B12, நயாசின், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின் அண்ட் 11 எசென்ஷியல் மினரல்ஸ்ல கால்சியம், அயன், பாஸ்பரஸ், அயோடின், மெக்னீசியம், ஜிங்க், செலீனியம், காப்பர், மேக்னீஸ், குரோமியம் சொல்லிட்டு முழுமையா 11 எசென்ஷியல் மினரல்ஸும் அண்ட் பிளான்ட் கான்சென்ட்ரேட்ல வந்துட்டு ஆல்ஃபா கான்சென்ட்ரேட், அசிரோலா செரி கான்சென்ட்ரேட் அண்ட் ஸ்பினச் பவுடர். ஓகே, முழுமையா நம்ம ஒரே ஒரு டெய்லி நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் பெனிஃபிட் இந்த பிளான்ட் கான்சென்ட்ரேட்ல இருந்து தான் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் பெனிஃபிட் கிடைக்குது. இதனால தான் ஒரு கம்ப்ளீட் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மள செல்ஸை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃபிளேவர்ஸோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நம்ம ஆட் பண்றது கிடையாது. அண்ட் நியூட்ரிலா கோட்டிங்கோட கொடுக்கறதுனால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். உள்ள இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் முழுமையா நம்ம பாடியில அப்சார்ப்ஷன். Small video on Nutralite Day. Okay, this is முழுமையா ஒரே ஒரு டே இந்த பைட்டோநியூட்ரியன்ட் பெனிஃபிட் பிளான்ட் கான்சென்ட்ரேட் ஒரு கம்ப்ளீட் ஆன்டிஆக்சிடென்ட். ஆக நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். பெரும்பாலான இந்தியர்கள் தினமும் 5 வேளை பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா? வைட்டமின்களும் தாதுக்களும் இயற்கையான நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் சக்தியை தரும் மெட்டபாலிசத்தை வலுப்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்திற்கும் மனதின் செயல்பாட்டிற்கும் ஆதரவு அளிக்கிறது. எலும்புகள், ரோமம், சருமம் மற்றும் கண் பார்வையின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. உங்களுடைய தினசரி உணவு சமச்சீரான உணவாக இருக்காமல் போகலாம். அதில் போதுமான வைட்டமின்களும் தாதுக்களும் இல்லாமல் போகலாம். 13 வைட்டமின்கள் மற்றும் 11 தாதுக்கள் குறிப்பிட்ட உணவுகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் சாப்பிட வேண்டும் என்பதை கடைபிடிப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முறையாக சாப்பிடுங்கள். உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நியூட்ரைட் டெய்லியை 13 வைட்டமின்கள் மற்றும் 11 தாதுக்களை பெற்றிடுங்கள். The most important product for weight management and heart நம்ம எடுத்துக்கிற உணவு ஒமேகா 6 இந்த அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா adequate amount of omega 3 வந்து நம்ம எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண. ஓகே, சோ ஒமேகா 3 வந்துட்டு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் உள்ளது. அது உணவுல இருந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஆயில்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 கிடைக்கும். அது பர்டிகுலரா சொல்லக்கூடிய ஃபிஷ் ஆயில், அது நம்ம த்ரூ நியூட்ரைட் சால்மன் ஒமேகா 3 சப்ஜெல் மூலமா சால்மன் ஃபிஷ் ஆயில் அண்ட் பை சார்டின் மேக்ரல் ஃபிஷ் ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரோம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த EPA அண்ட் DHA ஒரு ஆப்டிமல் ரேஷியோல 180 மில்லிகிராம் ஆஃப் EPAவும் 120 மில்லிகிராம் ஆஃப் DHA நம்ம கொடுக்கறதுனால which is very very important for heart health, brain health, vision health and weight managementக்குமே it plays a vital role. Okay, so நம்ம omega 3 and omega 6 பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் LDL and HDL low density lipid protein bad cholesterol குறிக்குது, high density lipid protein good cholesterol குறிக்குது. இத பேலன்ஸ் பண்ணி செக்ல வச்சுக்க முடியும். அப்பதான் பாடியில வந்துட்டு triglyceride levels வந்து நம்மளால நார்மலா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு சாஃப்ட் ஜெல் கான்செப்ட்டா நம்ம கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 to 3 சாஃப்ட் ஜெல்ஸ் a day நம்ம எடுத்துக்கலாம். and இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்டும் முழுமையா பாடியில அப்சார்ப்ஷன். a small video on omega heart health, brain health, vision health and weight management-க்குமே plays a vital role. Okay, so நம்ம omega 3 and omega 6 பேலன்ஸ் பண்ணா மட்டும் LDL and HDL low density lipid protein high density lipid protein. Omega 3 fatty acids help maintain overall health, including healthy cardiovascular and nervous systems. They're essential nutrients, which means our bodies don't produce them. We need to get them from our diet.
The American Heart Association recommends at least 2 servings of fatty fish per week from a variety of sources like salmon, anchovies, mackerel, and sardines. We need a balance of fatty acids in our diets, and one way to get that balance is through supplementation. Nutrilite is the world's #1 selling omega supplement brand. It contains an effective blend of omega-3 oils from 4 excellent fish sources. The Nutrilite ocean-friendly approach ensures long-term supply sustainability, and our trusted supplier in Norway uses a state-of-the-art manufacturing process. Every batch of fish oil is tested by a third-party lab to ensure quality and purity in each soft gel. At Nutrilite, we believe in combining the best of nature and the best of science to deliver high-quality products. I like the approach of looking at nature first because that's the best way to get your nutrients. The Nutrilite ocean-friendly approach ensures நீங்கள் சரியானதை சாப்பிடுவதாக நினைக்கிறீர்களா? காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் இது மட்டும் போதுமா? சில உண்மைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. மாசு, வேகமாக ஓடும் வாழ்க்கை முறை, கலப்படமான உணவு, போதிய உணவு இல்லாமை, ஜங்க் உணவு, சில வேளையில் சாப்பிடாமல் இருப்பது ஆகியவை சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியாமல் போகலாம். இந்திய உணவில் அதிக அளவில் ஒமேகா-3 கொழுப்பு நிறைந்த அமிலங்கள் இருக்காமல் போகலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் மீன், இதர கடல் உணவுகள், பருப்புகள் மற்றும் ஆளி விதை, சியா விதைகள் போன்ற விதைகள், அக்ரோட் பருப்புகள், தாவர எண்ணெய்கள் ஆகியவற்றில் இது மொத்தத்தில் இருப்பது கிடையாது. ஒமேகா-3 மூலமாக கிடைக்கும் நல்ல கொழுப்பு பராமரிக்க உதவுகிறது. ஆரோக்கியமான இருதயம், மூளை, சுழற்சி முறை, கண் பார்வை மற்றும் மூட்டு நெகிழ்வு தன்மை. சராசரி ஆண்களுக்கான போதுமான அளவு 1600 மில்லிகிராம் ஒமேகா-3, ஆனால் இது பெண்களுக்கு 1100 மில்லிகிராம். 1600 மில்லிகிராம் ஒமேகா-3க்காக பரிந்துரைக்கப்பட்ட அளவு இவற்றில் ஏதாவது உணவுகளை எடுத்துக்கொள்வது கடினமாக இருக்கலாம். இது கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை அளித்திடும். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள். உங்களுடைய தினசரி உணவில் நியூட்ரிலைட் சால்வெண்ட் ஒமேகா-3ஐ பயன்படுத்தி நிரப்பிக் கொள்ளலாம். Okay, the next most important product PDO-ட நம்மளோட பாடிக்கு எடுக்கும்போது ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம என்ன ரிசல்ட் வந்துட்டு டிசைட் ரிசல்ட் எதிர்பார்க்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் ஸ்பெஷல் டயட்ரி மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்காவே நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய அந்த 22 வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், 6 கிராம் ஆஃப் ஃபைபர் நார்ச்சத்து, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ரோநியூட்ரியன்ட், அண்ட் 13.8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஏன்னா ஒரு மீலை நம்ம ஸ்கிப் பண்றோம்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு ஒரு சாஷே ஆஃப் பாடிக்கு மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, சோ ஒரு நியூட்ரிஷியஸ் டெலிஷியஸ் ஷேக்ஸ் மிக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா FSDU ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் மூலமா நம்ம பாடிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எனி டவுட் வந்துட்டு நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். மைசெல்ஃப் அண்ட் வினோத்னி வந்துட்டு 22 வைட்டமின்ஸ் அண்ட் வினோத்னி இப்போ நீங்க அந்த PDO வித் நம்மளோட பாடிக்கு வந்துட்டு எந்தெந்த டைம் எடுத்துக்கலாம்ன்றதை நீங்க பாடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மீலை நம்ம ஸ்கிப் பண்றோம்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு அண்ட் பேக்கேஜ் எப்படி இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பேக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாடிக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை லஞ்சாவோ டின்னராகவோ எடுத்துக்கோங்க. அண்ட் ஈவன் இது கூட நீங்கள் சம் அதர் சியபிள் ஃபுட்ஸும் எடுத்துக்கணும். ஸோ அதனால ஃப்ரூட் சாலட், வெஜ் சாலட், இல்லை ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்கன்னா ஒரு 2 ஆப்பிள் இல்லை கோவா அந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஹோல்டர் ஃப்ரூட்டாவோ இல்லை சாலட்ஸ் 3 காம்பினேஷன் ஃப்ரூட்ஸாவோ இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பாடிக்கு. தென் மல்டிவைட்டமின் நம்மளோட டெய்லி வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 1 எடுத்துக்கலாம். தென் சால்மன் ஒமேகா-3 வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 1, நைட் 1. பிகாஸ் ஒன்லி 1 per day அப்படி எடுத்தோம்னா ஜென்ரல் டோஸ் தான். நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறோம், ஃபேட் அதிகமாக இருக்குது, லேயர் ஃபேட் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க சால்மன் ஒமேகா-3 2 per day யூஸ் பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் 1 அண்ட் டின்னரில் 1 ஆஃப்டர் த ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கிரேட் 3 ஒபிசிட்டிலாம் இருக்கீங்கன்னா per day 3 meals கூட எடுத்துக்கலாம். அப்போது 3 கிரேட்ஸ் லெவல் ஒபிசிட்டி இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அந்த டோஸ். அதர்வைஸ் நீங்கள் வந்து 2 இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அது கிராஜுவலி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட
ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன். ஸோ ஆல் பிளான்ட் ப்ரோட்டீனை ஒரு நல்ல ஸ்நாக்கிங் மாதிரி இன்பிட்வீன் கேப் ஃபில்லிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிட் மார்னிங் ஒரு 10:30 to 11 டைமிங், ஈவினிங் ஒரு 4 to 5 டைமிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வேணும்னா நீங்கள் ஒரு சூப்பாவோ இல்லைனா வந்து இனி அதர் லைக் சாலட், ஃப்ரூட் சாலட், வெஜ் சாலட்ல சாண்ட்விச் இந்த மாதிரி கூட நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீஷனுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் இன்பிட்வீனில் ப்ரோட்டீன் ஷேக் கூட இந்த மாதிரி. ஸோ இது வந்து 3 meals இன்பிட்வீன் கேப்ல எடுத்துட்டா பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கலோரிஸ் அதிகமாக எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் 3 meals தவிர இன்பிட்வீன் கேப்ல தான் ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டோ ஸ்நாக்ஸோ டீ காஃபி இல்லை அந்த திங்ஸ் ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ காஃபி டீலாம் வந்து நம்ம கால்சியம் அப்சர்ப்ஷனையும் அயன் அப்சர்ப்ஷன்லாம் பண்ண விடாது, நர்வ் ப்ராப்ளம்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ பெட்டர் ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ஷேக்காக எடுக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் தவிர இன்னொரு திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சில பேருக்கு யாருக்காச்சும் லிவர் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை எனக்கு டயபெட்டிக் இருக்கு, நான் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ எனி கண்டிஷன் டைப் ஆஃப்ஸ் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் அந்த கிட்னி இஷ்யூஸ் இருக்கவங்க அவங்க மட்டும் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கவங்க கண்டிப்பா லிவரை கொஞ்சம் டேக்கன் கேர் பண்ணுங்க. அப்போதான் வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதோட நீங்க அடிஷ்னலி வேணும்னா அடிஷ்னலி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கான சப்ளிமெண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்திசில் பிளஸ் நீங்க இது கூட இன்க்ளூட் பண்ணலாம் லிவர் சப்போர்ட்டிங்க்கு. அண்ட் அதே மாதிரி மதுநாசினி நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம கிரேட் 2, 3 இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடியது தான் இல்லையா. ஸோ அப்படி இருக்கவங்க இது அடிஷ்னலி நீங்க இதோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு ஃபுட்ஸ் வந்து மில்திசில் பிளஸ் அண்ட் அனதர் மந்த் நீங்க வந்து மதுநாசினி இப்படி வந்து ரொட்டேஷனலி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இஷ்யூஸ் இருக்கவங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கண்டினியூஸா மில்திசில் பிளஸ் எடுக்கணும் ஃபேட்டி லிவர். அண்ட் அதே மாதிரி எனக்கு அடிஷனல் டயபெட்டிக் இருக்கணும், மதுநாசினி உங்க கூட இருக்கணும். அண்ட் நான் கிரேட் 2 and 3 இன்க்ளூடிங் நீங்க ஃபைபர் கூட இதுல இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபைபர் ஒன் ஆஃப் த வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நம்மளோட சப்ளிமெண்டோட ஃபைபர். ஸோ அது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ லஞ்ச்ல பிஃபோர் த ஃபுட், டின்னர்ல ஆஃப்டர் த ஃபுட் 1 scoop நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லஞ்ச் அண்ட் டின்னர் 1 scoop. ஸோ அதுவுமே இன்னுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். பட் இது வந்து above the 2, above the 3 அந்த ஒரு BMI வேல்யூ அதிகமா இருக்கவங்க தான் எடுப்பாங்க. அதாவது கிரேட்ஸ் ஒபிசிட்டியில 2 and 3க்கு தான் ரிஸ்க் அதிகம். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாமே அடிஷ்னலி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்தியரா இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரிஸ்க்கை கூட நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு எஃபெக்டிவா இருக்கும். So fiber one of the weight management. Okay, thank you so much Vinodni. Thank you everyone for joining in. Have a great evening ahead. திருப்பி இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். Thank you. After the food 1 scoop நீங்க ஆட் பண்ணிக்கலாம். Thank you sir and thank you everyone. So again இன்னொரு செஷன்ல நானும் மீட் பண்றேன். Thank you. இது வந்து above the 2, above the 3 அந்த ஒரு BMI வேல்யூ அதிகமா இருக்கவங்க தான் எடுப்பாங்க. அதாவது கிரேட்ஸ் ஆஃப் ஒபிசிட்டில 2 and 3க்கு தான் ரிஸ்க் அதிகம். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாமே அடிஷ்னலி ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்தியரா இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரிஸ்க்கை கூட நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு எஃபெக்டிவா இருக்கும். Okay, thank you so much Vinodni. Thank you everyone for joining in. Have a great evening ahead. திருப்பி இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். Thank you everyone. Thank you sir and thank you everyone. So again இன்னொரு செஷன்ல நானும் மீட் பண்றேன். Thank you.